கும்பகோணம் பிராமணர்களின் தேர்தல் தந்திரம். கும்பகோணம் முனிசிபல் தேர்தலுக்கு காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சி பெயரைச் சொல்லிக் கொண்டு 2 ஐயர்களும் 1 ஐயங்காரும் 1 சாஸ்திரியாரும் அபேட்சகர்களாய் நிற்கிறார்கள். காங்கிரஸ் வேலைகள் நடந்த காலத்தில் இவர்கள் எங்கு இருந்தவர்கள்? காங்கிரசுக்கு இவர்கள் என்ன செய்தவர்கள்? காங்கிரஸ் கொள்கையில் எதை இவர்கள் ஒப்புக்கொண்டவர்கள்? கும்பகோணம் பொது ஜனங்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் செய்த காங்கிரஸ் கைங்கரியங்கள். இந்த ஐயர்கள் ஐயங்கார்கள் சாஸ்திரிகள் முனிசிபாலிட்டியில் ஸ்தானம் பெறத்தான் உதவ வேண்டுமா? தீண்டாமை விலக்கை பற்றியும் குருகுலத்தில் ஏற்பாடு செய்திருந்த பார்க்காமை விலக்கை பற்றியும் ஸ்ரீமான் வரதராஜுலு நாயுடு செய்த பிரசாரத்தின் பலனாய் காங்கிரஸ் கமிட்டிக்கு நூல் சந்தாவை அனுப்பக்கூடாது என்று தீர்மானம் செய்து கொண்ட கூட்டத்தாருக்கும் காங்கிரஸ் பதவியிலிருந்து ராஜினாமா கொடுத்து ஓடிப்போன கூட்டத்தாருக்கும் முனிசிபல் தேர்தல் வந்தவுடன் தங்கள் மானம் வெட்கத்தை எல்லாம் விட்டு காங்கிரஸ்காரர்களின் தியாகத்தின் மறைவில் ஸ்தானம் பெற ஆசைப்பட்டு காங்கிரஸ் பேரால் ஸ்தானம் பெற முன்வந்துவிட்டால் இந்த சுயமரியாதை இல்லாத வகுப்புள்ள நாட்டுக்கு எப்படி சுயராஜ்யம் கிடைக்கும்? கும்பகோணம் பிராமணர் அல்லாதார் கும்பகோணம் பிராமணர்களாகிய ஐயர் ஐயங்கார் சாஸ்திரிகளின் மாய வலையில் சிக்காமல் போலிக் கட்சிக்காரர்களை உதறித்தள்ளி உண்மையாய் அந்த ஸ்தானங்கள் பெற யோக்கியதையும் பாத்தியமும் உடையவர்களுக்கு தங்கள் ஓட்டுகளை கொடுக்க வேண்டும். பிராமணர் அல்லாதார் புத்தி இல்லாதவர்கள் என்றும் மானம் ரோஷம் ஜாதி அபிமானம் இல்லாதவர்கள் என்றும் பிராமணர்கள் நினைப்பதினாலும் வயிற்று ஜீவனத்திற்கும் பொய்க்கீர்த்திக்கும் ஆசைப்பட்ட பிராமணரல்லாதார் சிலர் பிராமணர்கள் பணத்தினாலும் அவர்கள் விளம்பர சௌகரியத்தினாலும் அவர்களுக்கு அடிமைப்பட்டு பிராமணர் அல்லாதாருக்கு விரோதமாயும் பிராமணர்களுக்கு அனுகூலமாயும் வேண்டிய ஆள்கள் பிராமணர் அல்லாதாரிலேயே கிடைக்கும் என்கிற தைரியத்தினாலுமே அவர்கள் இந்த தேர்தல்களில் இவ்வளவு தைரியமாய் நிற்கிறார்கள். பிராமணர் அல்லாதாரே, இதை உணருங்கள். குடியரசு கட்டுரை செப்டம்பர் 13, 1925.